அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர். லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர். ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தரபாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் போட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. தாய் உள்ளம் கொண்டவங்க தான் கடகராசி நேயர்கள். அன்பு பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஏற்றுக்க முடியாது. மனசு பார்த்தீங்கன்னா ஒரு இலகிய மனம் சொல்லலாம். கண் கலங்கிடுவாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பாருங்க, அடிக்கடி எது தொட்டாலும் ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்காது. நான் இது கட் பண்ணியிருந்தேன், இல்லை ஓட்டு விடுங்க. கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் பாருங்க, இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, தாயுள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கடகராசி நேயர்கள். ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம். கடகராசி நேயர்கள் பாருங்க, ரொம்ப உங்களுக்கு இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சென்சிட்டிவான ஒரு பர்சன். எதையும் அவங்க மனசு தாங்கிக்காது. எதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க கிடையாது. ஏன்னா இலகிய மனம் படைச்சவங்க தான் கடகராசி நேயர்கள். இப்போ நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அஷ்டம சனியில் நிறைய பார்த்துட்டீங்க. நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. பணப்பிரச்சனை, மனசில் நிம்மதி கிடையாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதம் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறினால உங்களுக்கு சாதகமா பாதகமானு பார்த்துடலாம். உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிக்கு சுக்கிரன், ராசி சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி. அவர் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் தேதி 5ஆம் இடத்தை பெறாரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார். குரு பார்வை 3ஆம் இடத்து மேலே விழுகுது. 8ல் சனி இருக்கிறது மட்டும் சின்னதாக ஒரு சில நெகட்டிவ் கொடுக்கும். ஆனால் அவர் வக்கரமா இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. சமாளிப்பீங்க, கவலையப்படாதீங்க. சரிங்களா? சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான்.
2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் வந்து இந்த மாதம் நீச்சமாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பண விஷயத்துல இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சுமாரா போகும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரனால யாரையும் நம்பாம இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட தொடர்பு சுக்கிரனோட தொடர்பு எது இல்லாத இருக்கிறதுனால அவர் நீச்சமா இருக்கிறதுனால பண விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப பிரச்சனை 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில கடகராசினியர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. எதுலையும் முதலீடு போட்டுற வேண்டாம், ஏமாற வேண்டாம். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பண விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் அப்படியே ஓரளவு ஸ்மூத்தா போயிடும். சரிங்களா? பெரிய அளவுக்கு பிரச்சனையோ பாதிப்போ எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. எல்லா பிரச்சனையும் கடகராசினியர்கள் பார்த்துட்டீங்க. இந்த மாதம் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ராசியில செவ்வாய் வர்றார். சரிங்களா? 20ஆம் தேதி உங்க ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வர்றார். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வருங்க. ஒரு சில பேத்துக்கு பாருங்க 20ஆம் தேதி எல்லாம் உடம்புல உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவு ஹெல்த்ல பிரச்சனை வராது. சின்ன சின்ன பிரச்சனை வரும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம். தேவையில்லாமல் கோவப்படுறது, அவசரப்படுறது இது எல்லாமே இருக்கும். அதனால இந்த மாதம் 17 அல்லது 20ஆம் தேதிக்கு மேல கவனமா இருக்கிறது நல்லது. ஆரம்ப பகுதி ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத்தா போயிடும். சரிங்களா? நீங்க என்ன யாரையும் நம்பாம இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துட வேண்டாம். தொழில்களில் எதுவும் இறங்கிட வேண்டாம். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கிற தொழில் உங்களால காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்த்தோட உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்நிய நபர்களோட உதவி, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உதவி பண்ணலைன்னா கூட அடுத்தவங்களோட உதவி கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சூரியன் உங்களுக்கு 17ஆம் தேதி மாறினால உங்களுக்கு 17க்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி கொஞ்சம் நல்லா இருக்கிறனால முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிடலாங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு நன்மையான ஒரு விஷயம் தான். எப்படியோ பணம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பணத்தை தக்க வைக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்கு. வெளியே பணத்தை கொடுத்தோ இல்லை அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தோ அந்த மாதிரி ஏமாற வேண்டாம். ஏற்கனவே ஒரு சில பேர்லாம் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து உங்க கிரெடிட் கார்டு வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. நிறைய ஏமாந்துருக்கீங்க. கடகராசி நேரில் நிறைய அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, ஏமாந்துட்டு இருக்கீங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் வந்து கவனமாக போகிறது நல்லது. சரிங்களா? இரவு நேர பிரயாணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. எந்த ஒரு முதலீடு போட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அந்த பக்கமே போயிட வேண்டாம். பொறுமையாக இருங்க. மற்றபடி வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதம் தான். சரிங்களா? பணம் வரும். அந்த பணத்தை வச்சு அளவா என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உங்க கடன் கடன் நிறைய வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும். முழுசா கடன் அடைச்சிட முடியாது. அது அடுத்த வருஷத்துக்கு மேலே தான். மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 17, 20ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் 17ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? அந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து 2ஆம் அதிபதி கெட்டு போகிறார். அதே மாதிரி உங்கள் ஜென்ம ராசினு செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. அது மாதிரி தேவையில்லாமல் கோவப்படுறது, அவசரப்படுறது, எடுத்தெறிஞ்சு பேசிடுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசிட வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? 17ஆம் தேதிக்கு மேலே கவனமாக இருக்கணும். எல்லா கடகராசினியர்களும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அதை பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். உண்மையில உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.